மிக பழமையை அறிய வைக்கக்கூடியவன். பெரிய சாஸ்திர விற்பனனா மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை அவர் கொடுப்பார். ஏன்னா 9ஆம் இடம் சூரியனுக்கு காரகத்துவம் எடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சனி போய் உட்காந்தான்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிள்ளை தந்தைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தான் அந்த சனி எடுப்பான். அந்த இடத்துல ராகுவும் எடுப்பான். ஏன்னா இது முப்பாட்டேன். கேது தாயினுடைய முப்பாட்டேன். இப்போ இவங்க 3 பேருமே அந்த இடத்துல உட்காரும்போது பிரபஞ்ச ரகசியத்தை அதிகமாக உணரக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த இடத்துல கண்டிப்பாக இவங்க 3 பேருமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் தந்தை வழி தந்தை, தாய் வழி தந்தை இவங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக உறவு ரீதியாக சிரமங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை 9ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 10ல் சனி. இங்கே முழுமையாகவே நிஸ்பலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 7ல் இருக்கக்கூடிய சனி ஸ்தான பலம். இந்த இடத்துல 10ல் பாவ கிரகங்கள் அப்படின்ற அந்தஸ்தில் இவங்க 3 பேருமே உட்காரலாம். பொதுவாக 10ல் சனி இருந்தால் கர்மக்காரகன் நல்லா இல்லை. தொழிலில் அவதிப்படணும். சீப்பட்டு சின்னப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லா பட்டும் அந்த இடத்துல பற்றுவார் அவர். ஏன்னா கர்ம கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தில் உட்கார்றது காரவ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடியதில் பல தொழில் செய்யணும். பொதுவாக இது வெளிநாடு அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு இது நல்லாயிருக்கும். 12ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டார் அப்படின்னு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவார். 10ல் ராகு இருக்கக்கூடிய இடத்துலேயே தொழிலை பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவன். ஆனால் தொழிலில் மிக நேர்த்தியாக செய்யணும், இல்லைன்னா அடிச்சு விட்டுருவார். 10ல் கேது எல்லா காலமும் இந்த தொழிலை அவங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு படிப்பனையாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த படிப்பனையை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கேது. 10ல் சனி இருந்தால் தொழில் விளங்காது. அவன் 4-5 தொழில் பண்ணுவான், எதுலேயுமே பொருள் சம்பாதிக்க மாட்டான். 10ல் ராகு இருந்தால் பிரம்மாண்டமாக செய்வான், கடைசியில் கெட்டு போயிடுவான். 10ல் கேது இருந்தால் தொழிலில் சீரான முன்னேற்றம் இருக்கும். ஆனால் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பான். ஆனால் பெருசாக முன்னேற்றம் இருக்காது. அப்போ 3 கிரகமே 10ல் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சராசரியும் சுமாரான பலன்களை தரக்கூடியவர்களாக இருப்பான். 11ல் சனி வல்லமை, ராகு மிக வல்லமை, கேது அதி வல்லமை. இதில் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. படிப்பு, அண்ணன் தம்பிகளுடைய சகவாசம், சித்தப்பாவுடைய சகவாசம் எல்லாத்தையுமே இந்த 11ஆம் இடத்து அதிபதி நிலையை பொறுத்து அழகாக கொடுக்கறதுக்கு இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல தன்மையை கொடுக்கக்கூடியது. 12ல் ராகு போகம் அதிகமாக இருக்கும். கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. 12ல் ராகு வந்தாலே போககாரம் தானே. அவன் அந்த இடத்துல என்ன ஒரு 4-5 ஒரு இணையாவது சேருவான். 3 4 இதெல்லாம் 12ல் ராகு செய்யும். தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒரே டைமில் காலையில் ஒரு வீட்டில் இருப்பான், மத்தியானம் ஒரு வீட்டில் இருப்பான், சாயந்தரம் ஒரு வீட்டில் இருப்பான், நைட்டு ஒரு வீட்டில் இருப்பான். இது மாதிரியான விரகலாபத்தை தீர்த்து கொள்ள